Hello everyone, welcome to Dinapadi Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் மிக்ஸ்சர். இது செய்யறது ரொம்ப சிம்பிள் தான். இந்த தீபாவளிக்கு நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இதுக்கு மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. முதல் ஸ்டெப்பு நம்ம காரா பூந்தி செஞ்சுக்கணும். காரா பூந்தி செய்யறதுக்கு கடலை மாவு 1 கப் எடுத்துக்கலாம். அரிசி மாவு அதே கப்பில் 1/4 கப் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் சோடா உப்பு 1/8 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கரகரப்பாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தோசை மாவை விட நல்லா தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும். இப்போது நமக்கு பூந்தி கரண்டி இல்லைன்னா 2 மெத்தடில் நான் உங்களுக்கு எப்படி பூந்தி பொரிக்கிறது சொல்லித்தரேன். இந்த மாதிரி கன்சர்ட்டும் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஒரு கரண்டியாக மாவு எடுத்து ஊற்றி பூந்தி பொரிக்க வேண்டியதுதான். இதை கரண்டியை தட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஊற்ற அதுவாகவே அழகாக முத்தாக இறங்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா நுரையெல்லாம் அடங்கினா விட்டு நம்ம எடுத்துடலாம். இது ஒரு மெத்தடு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம கரைக்கிற மாவு பதத்தில் தான் இருக்குது. இப்போ அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடிக்கூடை இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு திருப்பதி லட்டு அதில் தான் செஞ்சு காமிச்சிருப்பேன். அந்த ரெசிபி கூட நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ மெத்தட் 2 பார்த்திங்கன்னா இந்த வடிக்கூடையில் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அதுவும் முத்தாக அழகாக இருக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி வடிக்கூடை இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பூந்தி கரண்டி இல்லாதவங்களுக்காக நான் இந்த மெத்தட் 2ம் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கினா விட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப கிறிஸ்பான முறையில் கிடைக்கும் நம்ம சோடா உப்பு போட்டிருக்கிறதுனால. இப்போ இதை ஒரு வடிக்கூடையில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட காரா பூந்தி ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்தது மிக்ஸ்சருக்கு செகண்ட் ஸ்டெப்பு பார்ப்போம். இது ஓமப்பொடி. ஆல்ரெடி நான் ஓமப்பொடி ரெசிபி இந்த சேனலில் போட்டிருக்கேன். அதில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கும் கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/4 கப்பு. அரிசி மாவு எந்த கடை மாவு எது இருந்தாலும் ஓகே. பெருங்காயம், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக வெண்ணெய், இல்லைன்னா நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஓமம் வறுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஓம பவுடர் இருந்தால் அப்படியே ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமப்பொடி கூட போட்டுக்கலாம். முதல்ல இந்த ஓமம் தட்டின தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். முதல்ல இந்த பட்டர்லாம் எல்லா மாவுலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஓமம் வாட்டர் விட்டுக்கலாம். இப்போ போராத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பதம் பாருங்கள் இப்படி இருக்கும். மோல்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கண் இருக்கு இல்லையா, அந்த மோல்டு எடுத்துக்கோங்க. இப்போ எவ்வளோ அந்த சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கும் இந்த பதம். ஸோ அடுத்தது நம்ம இந்த மாதிரி முறுக்கு பிழியில் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இதுவும் உங்களுக்கு 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப கம்மியாக வச்சுக்காதீங்க, ரொம்ப சொதன்னு ஆகிடும். பூந்திக்கும் அப்படி தான், ஓமப்பொடிக்கும் அப்படி தான். பூந்தி ஓமப்பொடி போடுறச்சே ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஸ்டெப் 3 பார்த்திங்கன்னா இன்னும் சில ஐட்டம்லாம் மிக்ஸ்சருக்கு இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். அதாவது அவல் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்கோங்க. ரொம்ப சீக்கிரத்துலேயே இது பொரிஞ்சு வந்துடும். இதையும் கருகாமல் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முந்திரி, பாதாம் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் பொரிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் போடுறேன். முந்திரி பருப்பை போட்டு அதையும் அந்த எண்ணெயிலே பொரிச்சிக்க வேண்டியதுதான். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் நீங்கள் போட்டுட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீ வடிகட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அடுத்தது வேர்க்கடலை, இதையும் போட்டு பொரிச்சுக்கோங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா வெடிச்சாவிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பண்ண எல்லா வறுத்த பொருட்களையும் வச்சுட்டுருக்கோம். ஓமப்பொடி, பூந்தி எல்லாம் இருக்குது. ஸோ உப்பு, மிளகாப்பொடி, சர்க்கரை இதை மட்டும் போட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். முதல்ல காரா பூந்தி போட்டுக்கோங்க. காரா பூந்தி ஓமப்பொடியிலே உப்பு இருக்கிறதுனால உப்பு பார்த்து தான் போடணும். அடுத்தது ஓமப்பொடி போட்டு நல்லா உடச்சி வச்சுக்கோங்க.
அடுத்தது நம்ம மற்ற சாமான்லாம் போட்டு பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அவல், வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், சர்க்கரை கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதில் உப்பு காரம் இருக்கிறதுனால நம்ம கடைசியாக போடுறதுல பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்பெஷல் மிக்ஸ்சர் ரொம்ப சீக்கிரத்தில் ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்பெல்லாம் ஓமப்பொடி, காரா பூந்தி தனித்தனியாக பண்ணுற போது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு இந்த மாதிரி மிக்ஸ்சருக்காக தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். தீபாவளி ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட் ரெசிபீஸ் தினப்படி சமையல் சேனலில் ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்னும் போய் பார்க்கலன்னா சேனலை போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.